அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அதே தான் நாங்களும் கேட்கிறோம். அறிவு இருக்கவன் அறிவு திருவிழா நடத்தலாம். நீங்க ஏன் நடத்துறீங்க? இருக்கவன் தானே அறிவு திருவிழா நடத்தணும். நீங்க ஏன் நடத்துறீங்க? அறிவுக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது வெறும் 945 கோடி. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 199 அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எனக்கே இல்லாம இருந்திருக்கு. எனக்கு அப்போ அந்த அரசியல் புரிதல் கிடையாது. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. என்ன கேக்குறாங்க? எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். நீயா அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1172 மார்க். 172 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720. 1200க்கு 1720. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கந்தராவுப்பட்ட பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தராவுக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். உண்மையாலுமே விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். என்ன காரணம்னா புலி 16 அடி பஞ்சா, புலிக்குட்டி 32 அடி பாயும். இந்த மாதிரி மோடி கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 199 1499 மோட்டார் பம்புகள் 1499 அதே மாதிரி உதயநிதி காட்டுறேன், சவால் விடுறேன், பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராருன்னா அப்ப அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா இல்லையா? அதே மாதிரி உதயநிதி இங்க இருந்து அமைச்சர் நேரா டெல்லி போய் பிரைம் மினிஸ்டர் தனியா போய் பார்த்தாரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? யாரையும் கூட கூட்டு போல, தனியா பார்த்தாரு. தனியா உட்கார்ந்து அவர் பேசும்போது ஒரு 2 வார்த்தை, எங்களுக்கு நீட்டுக்கு நீங்க விளக்கு கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் நேருக்கு நேரம் கேட்டேன். பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? இல்லப்பா என்ன சொன்னாரு? இல்லப்பா அது நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு, கஷ்டம் கொடுக்க முடியாதுன்னு விளக்கம் கொடுத்தாரு. இவர் டக்குன்னு போயிட்டு வர ஐயான்னு கும்பிட்டு வெளில வரல. சட்ட ரீதியா நான் விட மாட்டேன், சட்ட ரீதியா அதை நான் உங்களை எதிர்கொள்வேன், உங்களை சட்ட ரீதியா சந்திப்போன்னு சவால் விட்டோம். உட்கார்ந்து அந்த புலி கொகையிலே உள்ள உட்கார்ந்து சந்திச்சுட்டு சவால் விட்டு சட்ட ரீதியா நான் வென்று காட்டுறேன், சவால் விடுறேன், பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராருன்னா அப்ப அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா இல்லையா? கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவில் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அது போல இருக்கிறது. நான் அதை வென்று காட்டுறேன், சவால் விடுறேன், பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராருன்னா அப்ப அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா இல்லையா? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அறிவு இருக்கிறவன் ஒரு குறும்படம். 87ஐயும் 9ஐயும் கூட்டினால் 107 என உளறி கொட்டிய ஸ்டாலினின் பேச்சு பலரையும் நகைப்புக்குள்ளாக்கியிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87 கூட்டணி நம்மோடு 7 8 முஸ்லிம் லீக் கட்சி 1, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 1, ஆக 107. அது கூட சூரம் சாரம் கொடுக்கலாம் நினைச்சேன் அப்படிங்கிறார் அவரு. சூர சம்ஹாரம். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், சாரம் பண்ணிட செஞ்சிருவோன்னு பயப்படுறாரா? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது? வரேன் தனியா. வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம். நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு
மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. எங்க சொல்லு முதல்ல அவர் பேசு. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன? இப்ப நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு உன்னை கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். என்ன ஒரு புத்திசாலி. அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனா எப்பவும் களத்துல வந்து நிற்பேன். மீன்வைல் பிரச்சனை வந்தா ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு அதான் ஓடுறேன். காகித ஓடமும் கடலலை மீது போவது போலே மூவரும் போ. தி நெக்ஸ்ட் டே. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.